ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. அன்புக்குரியவர்களே, அநேகர் முதலாவது கிறிஸ்துவண்டை ஏதேனும் நன்மைகளை பெறலாம் என்ற சுயநலமான நோக்கத்தோடு சேர்ந்திருக்கலாம். அந்த நன்மை ஒருவேளை தெய்வீக சுகமோ அல்லது நரக அக்னியிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்பதான சுயநலமான நோக்கமாக இருந்தாலும் தேவன் அவர்களையும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார். கெட்டகுமாரன் வயிற்று பசியை போக்கத்தான் வீடு திரும்பினான். தகப்பன் அவனை அளவு கடந்து நேசித்ததின் நிமித்தமாக மகனை திரும்பவும் மகிழ்வோடு வரவேற்று ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு நல்லவர் நம் தேவன். நாம் பரலோகம் போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டுமே நமது கிறிஸ்தவ ஜீவிதம் இருக்குமானால் அது உண்மையிலே துக்கமானது. தேவன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் நம்மை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். நாம் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மறு ரூபமாகி அவருடைய இளைய சகோதரர்களாய் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். நாம் இயேசுவை போல் மாறிவிடும் வளர்ச்சிதான் பரிசுத்தமாக்குதலின் முழு நோக்கம். இது ஒரு கிறிஸ்தவ ஓட்ட பந்தயம். இதை இயேசு கிறிஸ்துவே முதலாவதாய் ஓடி முடித்தார். நாமும் அதே ஓட்டத்தை ஓடும்படி புத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உமது திருக்குமாரன் இயேசுவை போல் மாறும்படி எங்களை அழைத்த பரம அழைப்பிற்காய் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இனி வரும் நாட்களில் அந்த அழைப்பை நோக்கி ஓட உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையாய் கொடுத்திருக்கும் உலக வாழ்வில் நாங்கள் எங்கள் சுயத்தை சார்ந்து வாழாமல் உமது அன்புக்கு பாத்திரவான்களாக, அன்பை தரித்தவர்களாக, அன்போடு இயேசுவின் சாயலை தரித்தவர்களாக செயல்படுகிறவர்களாக எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பாவ சாப கட்டுகளில் இருந்து விடுதலை பெற்று பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு மகிழ்வான வாழ்க்கை வாழ வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் தேவ அன்போடு வாழவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக வாழவும், உலக இச்சைகள் கண்ணின் காட்சிகளுக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், பேறுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், வேலைக்காக முயற்சிப்பவருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும், வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழுகிறவர்கள் ஆரோக்கியம் சுகம் பெற்று வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பூமி வெப்பம் குறையவும், தண்ணீர் பற்றாக்குறை மாறவும், மக்கள் உள்ளம் குளிரவும் தேவன் ஏற்ற மழையை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை காணும், திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் தெய்வீக ஆலோசனை, தெய்வீக பாதுகாப்பை பெற்று வாழவும், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள், கலப்படக்காரர்கள், கடத்தல்காரர்கள், தீவிரவாதிகள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், ஓரின சேர்க்கைக்காரர்கள், தீயவர்கள், திருடர்கள், போதைப் பொருட்களை கடத்துகிறவர்கள், விற்பவர்கள், அதற்கு உடந்தையாயிருப்பவர்கள் மனம் திரும்ப மீட்கப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.